இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டுள்ளதை ஆண்டவர் மேற்கோள் காட்டி நமக்கு போதிக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த கட்டளையை கடைபிடிப்பதில் நாம் மிக மிக மெத்தன போக்கு உடையவர்களாக இருக்கிறோம். அன்பு கட்டளை, அயலானை நேசிக்கிறோம், நமக்கு விருப்பமானவர்களை நேசிக்கிறோம், நம்மை அன்பு செய்பவர்களை நேசிக்கிறோம், குடும்பத்தில் உள்ளவர்கள் நமக்கு அயலார்கள், அவர்களை நேசிக்கிறோம், அடுத்த வீட்டில் உள்ளவர்களை, பக்கத்தாரை நாம் நேசிக்கிறோம். ஆனால் நம்முடைய குடும்பத்திற்கு துன்பம் விளைவித்தவர்களை நம்மால் நேசிக்க முடிகிறதா? நமக்கு எதிராக நம்முடைய பெயரை கெடுத்து நமக்கு இழுக்கு ஏற்படுத்தியவர்களை நேசிக்கிறதை குறித்து நாம் எப்பொழுதாவது எண்ணி பார்க்கிறோமா? இயேசு அவரை பின்பற்றுகிறவர்களை குறித்து என்ன சொல்லுகிறார்? 9:23 நாம் வாசிக்கிறோம். லூக்கா நற்செய்தியிலே, என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னை மறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும். உலக இயல்பு, நம்மை நேசிக்கிறவர்கள், நமக்கு வேண்டியவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், இவர்களை நேசிப்பது உலக இயல்பு. கிறிஸ்தவம் என்பது, இயேசுவை சார்ந்து இருக்கிற நம்பிக்கையாளன் என்பது, அவனுடைய வாழ்க்கையில் அதையும் தாண்டி நண்பர்களை, உறவுகளை, உடன்பிறப்புகளை, வேண்டியவர்களையும் தாண்டி நமக்கு துன்பம் விளைவித்தவர்களையும் அன்பு செய்வது, நமக்கு எதிராக செயல்படுகின்றவர்களையும் அன்பு செய்வது. இயேசு அப்படித்தானே செய்தார். தன்னை கொலை செய்தவர்களை சிலுவையிலிருந்து மன்னிக்க வேண்டும் என்று தந்தை கடவுளிடம் மன்றாடுகிறார். அன்பிற்குரியவர்களே, அதனால் நமக்கு என்ன கிடைக்கிறது என்பதுதான் முக்கியம். நம்மை அன்பு செய்பவர்களை அன்பு செய்தால் அன்பு கிடைக்கிறது. ஆனால் அடுத்தவர்கள், நம்முடைய பகைவர்கள், அவர்கள் அன்பு செய்யப்படும் பொழுது, அவர்களுக்காக நாம் மன்றாடும் பொழுது விண்ணகம் இறங்கி வருகிறது, வான்வீடு நம் முன்னால் குனிகிறது. நமக்கு விண்ணகம் தொடுவானம் போல கடவுள் நம் முன்பாக அவர் மகிழ்ச்சியோடு இருக்கிறார். நாம் அன்பு செய்கிறோம், மகிழ்கிறார், உண்மைதான். ஆனால் பகைவர்களை அன்பு செய்யும் பொழுது, துன்புறுத்துவோருக்காக ஜெபிக்கும் பொழுது தந்தை கடவுள் நம்மை இயேசுவோடு, தன்னுடைய திருமகனோடு இணைத்து பார்க்கிறார். அவர் நமக்காக, பாவிகளாகிய நமக்காக, நம்மை அவரை கொடுமைப்படுத்திய மனிதர்களாகிய நமக்காக அவர் உயிர் கொடுத்தார். அந்த உயிர் கொடுத்தல் நிகழ்ச்சியோடு நம்மை சமப்படுத்தி பார்க்கிறார். தந்தை கடவுள் வான்வீட்டை நமக்கு திறந்து வைக்கிறார். அன்பானவர்களே, நமக்கு அந்த டிவைன் காலிபர், அப்படிதான் சொல்லணும், அது கிடைக்கிறது. இன்டெகிரிட்டி ஆஃப் கேரக்டர் ஆஸ் எ கிறிஸ்டியன், அது கிடைக்கிறது. நம்மால் எதையும் செய்ய முடியும். காரணம், நம்மோடு கடவுள் இருக்கிறார். கடவுளுடைய திருமகன் அவரோடு நம்மை இணைத்து பார்க்கிறார் தந்தை கடவுள். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு வித்தியாசத்தை இந்த உலகிலே நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். வெறுமனே அடுத்தவரை அன்பு செய்வது மட்டுமல்ல, பகைவர்களையும் அன்பு செய்து துன்புறுத்துவோருக்காகவும் கூட நம்பிக்கையோடு ஜெபித்து வாழுகின்ற மக்களாக நாங்கள் மாற வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவரே, அப்படிப்பட்ட உம்முடைய சொந்த திருமகன் இயேசு சென்ற பாதையில் நாங்களும் அவரை பின்பற்றி செல்ல, எங்களை மறுத்து வாழ, அந்த சிலுவையை சுமந்து செல்ல எங்களுக்கு துணை புரியும் ஆற்றலை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.